வேத வார்த்தைகளின் மேல வாஞ்ச. ஏன் வேத வார்த்தைகளின் மேல வாஞ்ச? தேவனை குறித்துன்னு சொன்னேன். அது வேத வார்த்தைனா இது தேவ வார்த்தை என்று சொல்லி அர்த்தம். அவர் கொடுக்கிற வார்த்தை, அதன் மேல வாஞ்ச நமக்கு காணப்படுதா? 1 பேதுரு 2 அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. ரொம்ப ஊமையாக அழகாய் பேசப்பட்டதான வேதமே அப்படிதானே, முழுசா ஊமையாய் சொல்லப்பட்ட காரியம். அதை நீங்களாம் என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும். பிரசனம் காணப்படுதில்ல, டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசிக்கிறவங்களுக்கு தான் நல்லவர்னு தெரியும். அதே மாதிரி இந்த வேத வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பேசுகிறார், இதனுடைய கருத்து என்னன்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்டதான வார்த்தை தான் அது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் இப்படி ஒரு வாஞ்ச வேத வசனத்தின் மேல வரணும். இருக்குதா? எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் எப்படி காணப்படுது பாருங்களா. ஞானப்பாலின் மேல வாஞ்ச எப்படி? புதுசா பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? கத்தி கத்தி அழுது அழுது என்ன பண்ணும்? அம்மாட்ட பால் குடிக்கும். கத்தி கத்தி அழுது என்ன பண்ணும்? பால் குடிக்கும். அப்ப இதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு, கத்தி கத்தி அழுது இது என்ன பண்ற? வேதத்தை வாசிக்கிறியா? கம்பேர் பண்ணுங்க. அழுதுட்டு படிக்க சொல்லல, நான் கண்ணீரெல்லாம் விட்டு கேட்க சொல்லல. என்ன கம்பாரிசன் அப்படி சொன்னா, அந்த சின்ன பிள்ளை பால் குடிக்கிற வரைக்கும் தன்னுடைய அம்மாவை விடாது, சத்தம் போடுறத நிறுத்தாது. அதே போல உங்களுக்கு வேதத்துல புரியாத காரியங்களை புரிந்து கொள்ற வரைக்கும் விடாம இருக்கிறீங்களா? இது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு புரியறதுக்கு போயிடுறீங்களா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுல தெரிஞ்சிடும். உங்களுக்குள்ள 1008 சந்தேகங்களை வச்சுட்டு, வேதத்தை குறித்து தேவனை குறித்து 1008 சந்தேகத்தை வச்சுட்டு வேதத்துல சில பகுதிகளை மட்டும் வாசிக்கிறவர்களா நீங்க காணப்படுவீங்கன்னு சொன்னா நீங்கள் சீக்கிரமாக ஏமாற போகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றுகிறவன் ஒருவன் என்ன பண்ணுவான்? உங்களை ஏமாற்றுவான். நீங்க வெளியில போன உடனே தப்ப விடாத ஓநாய்கள் உங்களை என்ன பண்ணும்? வஞ்சிக்கும் என்று பவுல் சொன்ன வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறும். எப்ப அப்படின்னு சொன்னா, நம்ம வேதத்துல சில பகுதிகளை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம், வேதத்துல சில பகுதிகள் மாத்திரம் புரியாத பகுதிகளை நம்ம தள்ளி விடுகிறோம் என்று சொன்னால் பிசாசு அதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வான். பேதுரு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அந்த சின்ன பிள்ளைய எக்ஸாம்பிளா காமிச்சு, அது சரியான பால் குடி, தண்ணி கொடுத்து பாருங்க, சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல. சின்ன பிள்ளை தண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அதுக்கு பால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே போல நம்மை சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள். அப்படி நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சில வசனங்களை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. பெராயா பட்டினத்தாரை குறித்து அந்த இடத்துல ஒரு வசனம் காணப்படுகிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். ஹல்லேலூயா. யாரோ ஒரு பட்டணத்தார், பெராயா பட்டணத்தார் என்கிற ஜனங்கள் என்ன ஒரு மனவாஞ்சை காணப்படுதுன்னா, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற மனோவாஞ்சை, சத்தியத்தை ஆராய்கிற மனோவாஞ்சனை. யார் சொன்னாலும் கேட்டு போறது கிடையாது, கேட்டு அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற, அதாவது சத்தியமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு வாஞ்சை அந்த ஜனங்களுக்கு காணப்பட்டது. யாராவது நன்மை சொல்லி கொடுக்குறாங்க, இன்டர்நெட்ல சொல்லி கொடுக்குறாங்க, இந்த இதுல சொல்லி கொடுக்குறாங்க, அங்க சொல்லி கொடுக்குறாங்க, அங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுக்குறாங்க. கேளுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வாஞ்சை வேணும். இது சத்தியமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற வாஞ்சை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வேத வார்த்தைகள் மேல உள்ளதான வாஞ்சை. சங்கீதம் 119 40வது வசனம். கட்டளைகளின் மேல வாஞ்சை. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. கட்டளையை யாருக்காவது பிடிக்குமா? சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்னா பிடிக்குமா? சின்ன பிள்ளைங்களுக்கு இதை செய்யாதன்னா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அதே போலதான் நம்மளும், ஆண்டவர் நம்ம மேல ஒரு கட்டளையை திணித்தார் என்று சொன்னால் பிடிக்காது. சட்ட திட்டங்கள் அல்லவா ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு, ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவன் மேல ஒரு தாகம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன உண்டாகும்? அவருடைய கட்டளைகளின் மேல ஒரு வாஞ்சை உண்டாகும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்வார். எப்படி சொல்வார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கட்டளைகள்
என்னுடைய பிரமாணங்கள் கட்டளைகள் அது பாரமானவைகள் அல்லவே. ஆக்சுவலா யாருக்கு பாரம்? அவர் பிடிக்காதவங்களுக்கு பாரம் ஆயிடும். அவர் கொடுக்குற ஆலோசனை அவர் பிடிக்காதவங்களுக்கு பாரம் ஆயிடும். அதே போல அவருடைய கட்டளைகளின் மேல தாகம் வாஞ்ச யாருக்கு தெரியுமா வரும்? அவரை நேசிக்கிற ஒருத்தனுக்கு தான் வரும். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வரும்? ஆண்டவர் என்ன பண்றாரு? சிறைப்படுத்துறாரு, கஷ்டப்படுத்துறாரு. அந்த சர்ச்சுக்கு போனா இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்றாங்க. அந்த சர்ச்சுக்கு போனா வாயை திறக்க சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரான்னு பாரு, மனுஷன் சொல்றானான்னு பார்க்காத. ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? வாயை விரிவாய் திறக்கணும்னா திறக்கணும். தூங்கக்கூடாதுன்னு சொன்னா தூங்க கூடாது. இந்த சர்ச்சில் அதிகமா தூங்குறது இல்லை, ஆனாலும் தூங்கக்கூடாதுன்னா தூங்கக்கூடாது. எங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் உண்டு, தூங்குறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணு நேரம் உண்டு. அப்ப நீங்க பாருங்க, ஆத்துமாவில உண்டான வாஞ்சைய உங்களுடைய மாம்சத்துல நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க தாகத்தை நீங்க காண்பிக்கிறீங்க. எனக்காக அப்படியே கண்ணை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட அந்த தாகத்தை கேட்கும் போது உங்களுடைய பிரயாசத்துல அதை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீர்கள்.